Hey guys, welcome back to Make Money with GB. நீங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிச்சப்போ எடுத்த நோட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? டோன்ட் வெரி. இப்ப நான் சொல்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் ஈச் டவுன்லோடுக்கு உங்களால பேமெண்ட் வந்து கெட் பண்ணிக்க முடியும். என்ன வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி நோட்ஸ் கிரியேட் பண்ணும் அண்ட் எந்த வெப்சைட்ல நம்ம போய் செல் பண்றது, இது எல்லாமே இந்த வீடியோல நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல நோட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸை செல் பண்றதுக்கு 8 வெப்சைட்டை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க பண்ண வேண்டியதுனா சிம்பிளான விஷயம் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். இப்ப வீடியோக்குள்ள என்டர் ஆயிடலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்கில் பெட்டரா வரும்? அப்படியே இல்லையா இந்த நோட்ஸை வந்து நான் பார்க்கும்போது என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா அப்படின்றத என்னால அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ற ஸ்கில் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஜாவா ப்ரோக்ராம், சேல்ஸ்ஃபோர்ஸ், பைத்தான், டாட் நெட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அதர்வைஸ் கிராஃபிக் டிசைன், யூஐ யூஎக்ஸ் டிசைன் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு என்ன வந்து பெட்டரா வரும், இல்ல இதுல எல்லாம் நான் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்னால நோட்ஸ் கிரியேட் பண்ண முடியுன்ற எல்லா ஸ்கில்ஸையும் எல்லா நீச்சையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது ரிலேட்டடா நம்ம யூடியூப்பை யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போறோம். ஸோ ப்ராப்பரான சர்ச் டேர்ம் போட்டு நீங்க வந்து இங்க சர்ச் பண்ணுங்க யூடியூப் வீடியோஸை. இப்போ நான் எடுத்திருக்க ஸ்கில்ஸ் அண்ட் சர்ச் டேர்ம் பாத்தீங்கன்னா வாட் இஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ், சேல்ஸ்ஃபோர்ஸ்னா பேசிக்கா என்ன அப்படின்ற ஒரு சர்ச் டேர்ம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஷோ ஆகுது. இதுல எந்த வீடியோஸ் வந்து அதிகமான வியூஸ் போயிருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ட்ரஸ்டடான பேஜ், அதுல கொடுத்திருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்போர்ட் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனா இந்த மாதிரி எல்லாமே டீடைல்டா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த வீடியோவோட லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்க பேஜோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான வீடியோஸ் அண்ட் தென் அதுல கொடுத்திருக்க கான்டென்ட்மே ரொம்பவே குவாலிட்டியான கான்டென்ட். ஸோ அதனால நான் இந்த வீடியோட லிங்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். எந்த வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து நோட்ஸை கிரியேட் பண்றது அப்படின்றதையும் குயிக்கா பார்த்துடலாம். இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை நீங்க குரோம்ல போயிட்டு சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் மஸ்ட் இதுல வந்து நம்ம லாகின் பண்ணணும். ஃப்ரீயா இந்த வெப்சைட்ல சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஆஃப்டர் தட் நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோவோட லிங்க் வந்து இங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு சமரைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. இதுல பர்டிகுலரா எந்த பாட்டெல்லாம் வந்து நீங்க சமரைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அதுல இருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து இங்க கிளிக் பண்ண போறோம். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ், சேல்ஸ்ஃபோர்ஸ் இன் 7 minutes, இன்ட்ரோடக்ஷன் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நான் எந்த யூடியூப் சேனல் இருந்து எடுத்துக்கிறோம் அந்த யூடியூப் சேனலோட டைட்டில்ஸ் அந்த எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆயிடுச்சு. இங்க அந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 6 கேட்டகரியா வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுல இப்ப உங்களுக்கு என்ன வந்து நோட்ஸா வேணும்ன்றதை எனக்கு இங்க வந்து கேட்டிருக்காங்க. சோ அதை வந்து இங்க நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் டைப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இல்ல பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம், சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல நான் என்ன பர்டிகுலரா சூஸ் பண்றேன்றதை பொறுத்து எனக்கு கீழே ஃபுல்லா சமரைஸ் ஆயிடும். இங்க நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் அண்ட் சிஆர்எம்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்னோட நோட்ஸ் வந்து டீடைல்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் பத்தி பேசிக்ஸ் எனக்கு தெரியும்ன்றதால நான் இங்க இது கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இந்த நோட்ஸை நான் செல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ அதனால நான் இந்த நோட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். சோ நீங்களும் உங்களுக்கு அந்த ஸ்கில் பேசிக்கா தெரிஞ்சா அதோட குவாலிட்டியான நோட்ஸ் தான் நம்ம செல் பண்ணணும். ஏன்னா எப்படி வேணாலும் நம்ம நோட்ஸ் செல் பண்ணலாம், ஆனா அதை நம்மளை நம்பி ஒருத்தவங்க பை பண்ணும் போது அது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்களா கம்ப்ளீட்டா இந்த நோட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஆல்டர் நீங்க பண்ணணும்னாலும் ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். சோ இதை காப்பி பண்ணிட்டு டாக்குமெண்ட்ல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அங்க ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா ஃபுல்லா ஆல்டர் பண்ணி முடிச்சிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Many of you subscribe பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். இப்போ எந்த 8 வெப்சைட்ல வந்து நம்ம இந்த நோட்ஸ் எல்லாம் செல் பண்றது அப்படின்ற லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மெயினா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 8 வெப்சைட்டும் பிளஸ் இந்த நோட் மேக்கிங் வெப்சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருப்பேன். நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் திஸ் ஒன். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதுல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அவங்க எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸுமே வந்து இங்க இருக்கும். சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் ப்ராசஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட நோட்ஸை வந்து இங்க அப்லோட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்களோட வெப்சைட்ல வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு ரெலவெண்டா வர கஸ்டமர் வந்து கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணும்போது நம்மளோட வந்து அங்க ஷோ ஆகும். சோ அப்ப ஒவ்வொரு யூசருமே டவுன்லோட் பண்ணும்போது நம்மளால வந்து
பேமெண்ட் கெட் பண்ணிக்க முடியும். இங்க வந்து நம்மளோட நோட்ஸுக்கான பேமெண்ட்டையுமே நம்ம செட் பண்ணிக்க முடியும் சம் வெப்சைட்ஸ்ல. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷோ பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட், இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நோட் செல்லிங் தான் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எப்படி வந்து அதுல நோட்ஸ் அப்லோட் பண்றது, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களே வந்து அவங்க வெப்சைட்ல கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கைடன்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நம்மளால ஈஸியா நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி செல் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் போது தான் பீப்புள் வந்து சர்ச் பண்ணும்போது நம்மளது வந்து அங்க ஷோ ஆகும். ஸோ மஸ்ட் இங்க வந்து நீங்க ப்ராப்பரான டைட்டில், ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கீவேர்ட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நீங்க ஒரு டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ வந்து ரைட் பண்ணுங்க. அது இல்லாம வந்து உங்களுக்கு கீழே டேக்ஸ் அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபுல்லா வந்து நீங்க கீவேர்ட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டாப் பொசிஷன்ல இருக்கும். ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் வந்து சர்ச் இன்ஜின் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து நம்மளோட நோட்ஸை வந்து செல் பண்ண முடியும். இப்பவும் நான் சொல்றேன், ஒவ்வொரு யூசரும் டவுன்லோட் பண்ணும்போது நம்மளால பேமெண்ட் வந்து கெட் பண்ணிக்க முடியும். இங்க பேமெண்ட் கேட்வேவும் வந்து அவங்களே வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. சம் இதுல பேபால் இருக்கும், பேடிஎம் இருக்கும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் கூட உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க கிளியரா செக் பண்ணிட்டு உங்களோட நோட்ஸை செல் பண்ணுங்க. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இமிடியேட்டா உங்களோட நோட்ஸை செல் பண்ணி ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்ஸ் செல் பண்ணி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணிட்டே இருக்கு. டுமாரோ another money making ideas உங்களை வந்து மீட் பண்ணிச்சேன். until then bye.